குருவோட வரலாறு இள வயதில் 1994 10வது முடிச்சுட்டு நம்ம கோயில்களுக்கு மலை கோயில் இருக்கும். இப்போ மலைகளில் போகும்போது குருநாரை தற்செயலாக சந்திக்கிறேன். நான் வருவேன்னு அவருக்கு தெரியும், இப்போ அவர் இருப்பார்னு எனக்கு தெரியாது. இப்போ இயல்பாக வந்து அதை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த சமயத்தில் சில என் பேரை சொல்லி கூப்பிட்றாரு. சில 1994 சில சித்துக்களை செஞ்சு காமிக்கிறாரு. அவருக்கு வயசு 130 வயசு இருக்கும், எனக்கு அப்போ 16 வயசில். அந்த சித்தில் அதிசயமாகி அவர் கூடயே அங்கே இருக்க ஆரம்பிச்சிடுறேன். கோயிலில் இருந்தவங்களாம் திரும்ப வீடு திரும்பிடுறாங்க. நான் அவரோடய மலைக்கு மேலே போயிடுறேன். அப்போ இருந்தே ஒரு 4 வருஷம் 99 வயசு அவர் கூட இருந்து சில வைத்தியம், ஞானம், யோகம், சில தியான பயிற்சி, சில நம்முடைய சிலம்பு, வாழ்ச்சண்டை, இந்த மாதிரி நம்முடைய கலைகள், சித்திர கலைகள் பூரா கற்றுத்தர்றாரு. அதை பழகிட்டு 99 மறைஞ்சிடறாரு. மறைஞ்சு கரடனாக வருவேன்னு சொன்னார். அதே மாதிரி கரடனாக இது வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் சொன்ன வழியில் அந்த நீதியும் நேர்மையும் அந்த அவர் கற்றுத்தந்த பாடங்களையும் தெய்வீக விஷயங்களையும் மக்களுக்கு சொல்லிவிட்டு அது தர்மமாகவும் சேவையாகவும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். 99 அவர் சிவசமாதி ஆகிட்டார். ஸ்தூலமாகிட்டார். ஸ்தூலமாக இருந்தது சுத்தமாகி கரடனில் வருவார். அந்த ஒரு சில வாக்கியம் அவரே பேசுவார், எழுதுவார், ஆன்மீக விஷயமாக எழுதுவார். அதனால் அவர் இறங்கி இந்த உடம்பை பயன்படுத்திக்கிட்டார். அதனால் கரடச்சித்தர் பாலகிருஷ்ணன் வரைக்கும் கரடச்சித்தர் உள்ளிறங்கிறார். இப்போ கரடச்சித்தருடைய வழி என்னன்னு கேட்டால், இப்போ சித்தர் குருகுல வழியில் வாரிசுப்படி வர்றது அது வேறு. இது வாரிசுப்படி இல்லாமல் குரு பரம்பரைன்னு வரும். ஆரம்பத்தில் ஆதிசிவன்லேருந்து ஆதி நந்தீஸ்வரர் எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு. ஆதி நந்தீஸ்வரர்லேருந்து திருமூலர் சீடர், நந்தீஸ்வரர் சீடர் திருமூலர். திருமூலருடைய சீடர் காளிங்கநாதர். திருமூலருக்கு 3 சீடர் வருவாங்க. அதில் ஒருத்தர் காளிங்கநாதர். காளிங்கநாதருடைய சீடர் தான் போகருடைய சீடர்கள் தான் இது போதி தர்மர், கொங்கணவர், கோரக்கர். இந்த வழியில் வருவார். இந்த கொங்கணர் கோரக்கர் வழியில் வந்த சீடர் ஈஸ்வரமூர்த்தி. அவருடைய சீடர் தான் கரடச்சித்தர். அந்த கரடச்சித்தருடைய சீடராக நம்ம அவர் ஐயாவை பார்த்து கலையில் கற்றுருப்பேன். இது போகருடைய பரம்பரை, போகர் குருவழி பரம்பரை. குருநாரே அடிக்கடி போகருடைய குருவழி பரம்பரை. இது போகர் குருகுலம், போகருடைய ஒரு தலைமுறை அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார். அதனால் அந்த பாரம்பரியத்தை காக்கணும், நல்ல வழியில் தர்மத்துக்கு நம்முடைய கலைகளும் தெய்வீகங்களும் பயன்படணும்னு சொல்லி அடிக்கடி எனக்கு எச்சரிக்கை பண்ணுவார். அந்த வழியில் குரு பக்தியில் எல்லா சேவையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.